இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால யூ ஆர் யுனிக், ஒப்பற்றவர்களாக என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை லகுவாக செய்வீர்கள், அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இன்றைக்கு 120வது அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பில் ஒப்பற்ற வழிகாட்டுதல். மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிற ஜிபிஎஸ்ஸே வழிகாட்டுதுங்க. ஹெவன்ஸ் ஜிபிஎஸ் நெவர் ஃபெயில்ஸ். பரலோக ஜிபிஎஸ் ஃபெயிலே ஆகாது. பல உதாரணங்கள் வேதத்தில் இருக்கின்றன. அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி தலைப்பு என்ன? காட்ஸ் டைரக்ஷன், ஒப்பற்ற வழிகாட்டுதல். ஆமென். ஒப்பற்ற அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதில் ஒன்று டிரெக்ஷன், கைடன்ஸ். கர்த்தருடைய வழிகாட்டுதல் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 30 verse 21. ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தில், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். ஆடிபிளாக இருக்கும். அந்த காது இந்த மாமிச காதாகவும் இருக்கலாம், மனக்காதாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஆமென். மைண்ட் இயர். இந்த காதுலையும் கேட்கும், அந்த காதுலையும் கேட்கும். பைபிளில் நிறைய உதாரணம் இருக்குங்க. எனக்கு அப்படி கேட்குதுங்க. எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் உங்களோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் என்னோடு இணைந்து இருக்கிறதுனால அந்த சத்தத்தை இந்த நாளிலிருந்து தெளிவாக கேட்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சத்தம் கேட்டது, பேதுருக்கு அந்த சத்தம் கேட்டது, எலிசாவுக்கு அந்த சத்தம் கேட்டதுங்க. பாருங்கள், உதாரணத்துக்கு லாசருவே எழுப்புவதற்கு தேவ சத்தம் கேட்குது. எழுப்புவதற்கு மாத்திரமல்ல, என்ன செய்து எழுப்ப வேண்டும் என்பதற்கும் சத்தம் கேட்குது இயேசு கிறிஸ்துவுக்கு. we all are called to follow our master Jesus Christ. அவர் தான் நம்முடைய கம்ப்ளீட் மாடல். பாருங்க, லாசருவை எழுப்புறதுக்கு கல்லறை தோட்டத்துக்கு போயாச்சு. சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்கு? லாசருவே எழுந்து வா என்று பேசு என்கிற சத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்டது. எத்தனை பேர் புரியுதுங்க? அவன் அவர் என்ன சொல்றாரு? எப்பா யார் சித்தப்படினா ஒன்றும் செய்யறதில்லை. பலமுறை சொல்லியிருக்கிறாரு. அவன் ஒரு கண்ணு தெரியாதவன் வருகிறார், பிறவியிலேயே கண்ணு தெரியல, அவன் மேல கை வை. அப்படி பேசல. பரலோகம் என்ன பேசுது? உமிழ் நீரை அவன் கண்களில் வையின்னு பேசுது. காது கேட்குதுங்க, காது கேட்குது. 25,000 பேர் சாப்பிட வேண்டும், புருஷர்கள் மாத்திரம் 5,000 பேர். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். என்ன சொல்லுது அந்த சத்தம்? உங்களிடத்தில் என்ன இருக்குன்னு கேளு. 5 அப்பம் 2 மீன். சத்தம் கேட்குது. ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க சொல்லு. ஐயா, தேவன் இப்படி நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறதுனால்தான் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னார். உங்களுக்கு சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்குங்க. உங்களுக்கு தேவ சத்தம் ஒன்று கேட்குதுன்னா அது என்னன்னு சொல்லட்டா? என்னுடைய செய்தியை கேட்குறீங்க, அரைகுறையாக கேட்குறீங்க. தேவ சத்தம் என்ன கேட்குது தெரியுமா? எப்பா நீ டெய்லி 4 1/2 மணி நேரம் செய்தியை கேளு என்று உங்களுக்கு கேட்குது. பிசாசும் பேசுகிறான். பிசாசு என்ன பேசுகிறான் தெரியுமா? உனக்கு இன்னைக்கு டைம் இல்லை, நாளைக்கு கேளுங்கிறான். 99% அதில் விக்டிம் ஆயிடுறீங்க. எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை, நான் நாளைக்கு கேட்குறேன். நாளைக்கு வந்த பிறகு என்ன சொல்லுவான்? இன்றைக்கி இல்லை டைமு, நாளைக்கு. அவ்வளோதான். அப்புறம் மறந்தே போயிடுறீங்க, நடுத்தரில் வந்துட்டீங்க. பாருங்கள், இப்போ உங்களோடு பேசுகிறது மனுஷன் அல்ல, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார். அவர் இப்படியும் பேசுவார், என்னுடைய வீடியோவை பார்க்கும்போதும் பேசுவார், நீங்கள் படுத்திருக்கும் போது பேசுவார். என்ன பேசுவார் தெரியுமா? எப்போ 4 மணிக்கு எழுந்து 2 செய்தி கேட்டுருப்பார். இன்னும் என்ன பேசுவார் தெரியுமா? நோட்ஸ் எடும்பார். கீழ்ப்படியுங்கள் அருமையானவர்களே. என்னுடைய செய்தி உங்களுக்கு போர் அடித்தா சொல்லுங்கள். ஏதாவது ஒரு செய்தியை இந்த செய்தியை கேட்டேன் பிரதர், எனக்கு போர் அடிக்குது சொல்லுங்கங்க. போர் அடிக்காதுங்க. ஏன்? ஜீவனுள்ள வார்த்தையை அபிஷேகத்தோடும்
ஜீவனோடு பேசி கொண்டிருக்கிறேன். பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவரை பேசுகிறார் என்று எனக்கு 100க்கு 100 தெரியுங்க. கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு, சத்தம் கேட்குது, ஒப்பற்ற வழிகாட்டுதல் அவருக்கு தெரியுது, ஜிபிஎஸ் வேலை செய்யுது. அந்த ஜிபிஎஸ் என்ன சொல்லுது? இந்த பக்கம் திரும்பி பாரு, கற்சாடி இருக்கு, இந்த பக்கம் திரும்பி பாரு, தண்ணீர் இருக்கு. இப்படிதாங்க ஹெவன்ஸ் ஜிபிஎஸ் உங்களோட பேசிட்டே இருக்குங்க. ஹல்லேலூயா. ஓஹோ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ், வாட் அ லவ்விங் டேடி. எத்தனை உதாரணம் உங்களுக்கு வேணுங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இப்போ எனக்கு அந்த ஜிபிஎஸ் சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? என்னுடைய வாட்சை உங்களுக்கு காண்பிக்க சொல்லுது. சரிங்களா? பலர் இதை தொட்டு சுகமாக போகிறீங்க. யாரெல்லாம் தொடுறீங்களோ அத்தனை பேரும் சுகமாயிருங்க. தொடுங்க. 1 2 3 போதும். 1 2 3. ஃபீவரோட சிலர் கேட்டீங்க, உங்களுக்கு வேர்க்குது பாருங்க. உடனடியாக அந்த ஃபீவர் அந்த டெம்பரேச்சர் நார்மல் ஆகிறத கவனிங்க. ஐயா, இப்படி 100கணக்கான காரியங்களை தேவன் எனக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரமா அழுது, ஐயா எங்களுக்கு மீன் கிடச்சி வருஷம் ஆயிட்டியா, மீனே கிடைக்கலையா. எனக்கு சத்தம் கேட்கு, அவள் கையில் ஒரு சொம்பு தண்ணி எடுக்க சொல்லு. தண்ணி எடுத்தாச்சாம்மா? எடுத்தாச்சுமா. நான் பவர் டவுன்லோட் பண்ணுங்குது. இயேசுவின் நாமத்தினால ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் பவர் இன்சைட் திஸ் வாட்டர். அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிடுச்சு. வலையில் கொண்டு ஊத்துறா. 6 மாதம் மீனே கிடைக்கலங்க. அடுத்த நாள் அழைக்கிற, ஐயா ₹1,00,000 மீன் கிடைச்சிட்டு. சித்தத்தை செய்ய சத்தத்தை கேட்பது எளிது. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய காது என்ன செய்யப்படுது? விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. ஆமென். என் செய்தியை கேட்டுக்கொண்டே இருங்க. தேவன் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பாருங்க. தொடர்ந்து என் செய்தியை கேட்டுக்கொண்டே இருங்க. நீங்கள் லகுவாக கீழ்ப்படிவீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற உறவிலும், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பிலும், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலும் பெருகி விடுவீர்கள். அப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை லகுவாக செய்வீர்கள். ஹல்லேலூயா. ஐயா, இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, வேற யாரெல்லாம்? எலிசா போயிட்டே இருக்காரு. திடீர்னு என்ன வந்துடுது? யோர்தான் நதி வந்துடுது. சரிங்களா? நீ என்ன பார்க்குறோம்? ஹெவன்ஸ் ஜிபிஎஸ் நெவர் ஃபெயில்ஸ். ஒப்பற்ற பரலோக வழிகாட்டுதல் என்ன செய்யுது? சத்தம் கேட்குது, வழிகாட்டுது. எப்பா உன் தோளில் இருக்கிற அந்த துண்டை எடு, மேலங்கே எடு, ஒரு அடி அடி. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? 2 ராஜாக்கள் 2:14. இப்படி தாங்க தேவன் உங்களோடு பேசுவார். பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். முன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கார். ஒவ்வொரு மோமெண்ட்டும் பேசுகிறாரு. அந்த வழி லகுவான வழியாக இருக்கும், அந்த வழி சூப்பர் நேச்சுரல் வழியாக இருக்கும். எழும்புங்கள் அருமையானவர்களே. 21வது நூற்றாண்டின் இயேசுக்களோடு தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை போல, எலிசாவை போல, எலியாவை போல, பவுலை போல, அங்கே பேதுருவை போல, ஜான் ஏஎஸ் சிங்கை போல, கேத்தரின் குல்மேனை போல, பென்னிஹின்னை போல, டிஜிஎஸ்ஐ போல அற்புதம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற நாள் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். டேலி பிலவட், இட்ஸ் சோ ஈஸி, சோ ஈஸி. அப்புறம் பாருங்க, எலிசாவுக்கு சத்தம் கேட்க பாருங்க, அந்த வழிகாட்டுதல் தெரிந்து பாருங்க. கசப்பான நீர் சுரந்த கிணறு. ஒரு ஊருக்கு போறாரு, எல்லாரும் சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ப்ராஃபட்டு இந்த ஊர் சூப்பர் ஊருப்பா, ஆனால் தண்ணி குடிக்க முடியாது, கசப்பு. கனெக்ஷனில் இருக்கிறார் பற்றிங்களா? என்ன சொல்றாரு? எப்பா எல்லா வீட்லேயும் உப்பு இருக்கு, ஒரு வீட்டில் உப்பை கொண்டு வர சொல்லி கிணத்துக்குள்ளே போடுங்கிறாருங்க. அப்படித்தான் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். டியலி பிரவன். ஆமே, கீழ்ப்படிவது எளிது அருமையானவர்களே. ஏன் தெரியுமா? அவருடைய வழிகள் லகுவானவைகள். பழைய ஏற்பாட்டில் அவருடைய வழிகள் லகுவானவைகள் அல்ல. டெய்லி பலி செலுத்தணும். சரிங்களா? தப்பு பண்ணிட்டா தண்டனை, விருத்த சேதனம் பண்ணணும். வந்தார் பாருங்க நம்முடைய மூத்த அண்ணன், சொல்லிட்டார், ஏப்பா நான் ஒரு வழியை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன், அது லகுவானது, அது மெதுவாக இருக்கும்,
அதனால தான் அவங்களோட தைரியமாக சொல்கிறேன், அவருக்கு கீழ்ப்படிவது எளிது அருமையானவர்களே. ஏனென்றால் கஷ்டமான எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே ஒழித்து விட்டார். உங்களுக்கு எது கஷ்டமாக இருந்தது? நியாயப்பிரமாணம், கட்டளைகள், அதை என்ன செய்து விட்டார்? தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். ஹல்லேலூயா. ஓ, இது அறிஞ்சிருந்தான் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம்? காலேபு, யோசுவா, எலியா, எலிசா, வேற யாரு? தெபொராள், தாவீது, சக்கபோடு போடுறாங்கங்க. ஹல்லேலூயா. என் செய்தியை தொடர்ந்து கேளுங்க. ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும்? அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அப்படியே என்ன செய்யுது? களத்தில் இறங்குங்க. எங்கேயும் தேடி போக வேண்டியதில்ல. வாழ்க்கையில் எத்தனை பேரை சந்திக்கிறீங்க? 40 வயதுக்கு மேலே உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதாவது வியாதியாக இருக்குங்க. கேளுங்க, ஐயா உங்களுக்கு முதுகு வலி இருக்கா? முதுகு வலி மட்டும் இல்லையா, தலைவலி இருக்குது. தலையில் கை வைங்க, தலைவலியும் போயிடும், முதுகு வலியும் போயிடும். உங்கள் ஃபேனாக மாறிடுவாங்க. இப்படித்தான் தேவன் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். இப்படியும் பெருமைப்படுத்த விரும்புகிறார். டிஜேஸ் அவர்களை அப்படித்தான் பெருமைப்படுத்தினார். பென்னிஹின்னை அப்படித்தான் பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். பாஸ்டர் கிறிஸ் அப்படித்தான் பெருமைப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, பாருங்கள், நம்ம தேசத்துக்கு வந்தார் போன மாதம். எங்கே? ஹைதராபாத்தில். எப்பப்பா, கிரிக்கெட் ஸ்டேடியமே ஃபுல்லாகிட்டுங்க. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர். ஆமென். உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன் உங்களை பெருமைப்படுத்த விரும்புகிறார். அதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அருமையானவர்களே, பேதுருவோடு பேசுகிறார். ஒரு நிழல் படும்படி போப்பா. கீழ்ப்படிந்தான். அதில் எழுதியிருக்குங்க, எல்லாரும் சுகமடைந்தார்கள். ஹல்லேலூயா. ஓஹோ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. பவுல் மேலங்கி எடுத்துகிட்டு போகிற இடம் கொடுக்காங்க. ஹல்லேலூயா. ஐயா, அப்படித்தான் தேவன் எல்லாவற்றையும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கிறார். He has made everything simple. எல்லா டிஃபிகல்ட்டியையும் சிலுவையில் சுமந்து தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? எதிலெல்லாம் வல்லமை இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அத்தனையிலையும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. என்னுடைய மொபைல் ஃபோன், என்னுடைய ரிங்கு, என்னுடைய கர்ச்சீஃப், இவைகள் மூலமாக எண்ணற்ற அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. ஆமென். இப்படி தான் வழிகாட்டுவார் தேவன். உங்களோட பேசிகிட்டு தான் இருப்பார். ஒரு ரோட்டில் நீங்கள் போகிறீங்க பைக்கில், என் செய்தியை நீங்கள் ஒரு 50 செய்தியை கேட்டீங்க, விசுவாசம் வந்துட்டு, ட்ரை பண்ணலாமன்னு ஒரு விசுவாசம் வந்துட்டு இல்லையா? அப்போது சத்தம் கேட்கும், ஏய் பைக்கை நிறுத்திட்டு இந்த டெட் பாடியை எழுப்புன்னு சொல்லி. தயவு செய்து கீழ்ப்படியுங்கள் அருமையானவர்கள், தயவு செய்து கீழ்ப்படியுங்கள். எப்படி ஒரு தலைவலி வைத்த வலியை போக்குவதற்கு எவ்வளவோ வல்லமை வேண்டுமோ அந்த வல்லமை போதும் டெட் பாடியை ரைஸ் பண்ணிடலாம். எந்த அளவு ஒரு தலைவலியை வைத்த வலியை போக்குவதற்கு ஒரு விசுவாசம் தேவையோ அந்த விசுவாசம் போதும் டெட் ரைஸ் பண்ணிடலாம். கடுகளவு தரங்க கேட்டார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.